ஹாய் ஆல், பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நாம் மீண்டும் இந்த வீடியோ மூலியமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நிச்சயமாகவே இந்த மிகப்பெரிய பாக்கியத்துக்கு, இந்த மிகப்பெரிய ஸ்லாக்கியத்துக்கு நான் நன்றி உள்ளவனாக நன்றியோடு கூட நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை வேளையில் இந்த மிகப்பெரிய ஊழியத்தை கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிறதுக்கும் நான் கோடி கோடி நன்றிகளை தேவனுக்கு சொல்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் அன்பு பிள்ளைகளே. அதுக்கு முன்னாடி நேற்றைய வீடியோவை பற்றி ஒரு சில காரியங்கள் உங்களோட கூட எனக்கு சில பேர் கால் பண்ணாங்க. அநேக இந்த தேவ வார்த்தை அவங்கள உயிர்ப்பிச்சிச்சு. இந்த தேவ வார்த்தை அவங்களுக்கு அநேக ஜெயத்தை கொடுத்துச்சு. சோர்ந்து போய் இருந்தாங்க. காலையில் அப்படியே பலனாக ஓடி போய் அநேக நாளாக நடக்காத காரியங்கள்லாம் நேற்று போய் அவங்க ஓடி அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஓடினதுனால, தேவன் மேலே அந்த நம்பிக்கை வச்சதுனால பல வருடங்கள் நடக்காத காரியெல்லாம் நேற்று நடந்துச்சு என்று சொல்லி நிச்சயமாகவே தேவன் இந்த வார்த்தை மூலியமாக பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறார். நானும் ஏதோ எல்லா தூக்கத்தை விட்டு அநேக காரியங்களை விட்டு இங்கே பேசுறது ஏதோ ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இல்லைங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறதாக இந்த வார்த்தை இருக்குது. அதே போல் ஒரு அப்பா ஒரு பிள்ளைகளோட கூட பேசுகிற காரியமாக கூட இது இருக்கிறது. ஆமென். பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற அப்பா உங்களோட கூட பேசுகிறவராக, உங்களை ஆசீர்வதிக்கிறவராக, உங்களை பலப்படுத்துவராக, அநேக காரியங்கள் கொடுக்கிறவராக இருக்கிறார். தயவு செய்து என்னோட கூட இந்த தேவ வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். வாங்க, எடுத்துக்கொள்ளுங்க. என்னோட கூட நீதிமொழிகள் 23:26 வசனம் சொல்லுது, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என்னை என் வழிகளை நோக்குவதாக. ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களிடத்துல கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்க இருதயத்தை கேட்கிறாரு. கொடுப்பீங்களா? எத்தனை பேர் கொடுக்குறீங்க உங்கள் இருதயத்தை? ஹல்லேலூயா. எவ்வளோ பேர்கிட்ட நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், அவங்க அவ்வளோ பத்திரமா அதை பார்த்துருக்க மாட்டாங்க, அவ்வளோ பத்திரமா அதை கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிச்சயமாக உதாசீனப்படுத்தியிருப்பாங்க, நிச்சயமாக ஏமாத்திருப்பாங்க, அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த அன்புக்கு ஒரு வேல்யூ இருந்திருக்காது. ஆனால் எங்கள் அப்பா கிட்ட, உங்கள் அப்பா கிட்ட, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட உங்கள் இருதயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப பத்திரமா அதை பார்த்துக்குவார். அதுக்கு வலிக்காமல், அதுக்கு கஷ்டம் கொடுக்காம, அதுக்கு வெறும் மகிழ்ச்சி மாத்திரம் கொடுத்து, அதுக்கு வெறும் சமாதானத்தை மாத்திரம் கொடுத்து, அதுக்கு பெரிய பெரிய இன்பங்கள் எல்லாம் கொடுத்து, அது நினைக்கிற எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நீங்கள் சும்மா இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் எழுதியத்தை கொடுத்து ரொம்ப 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 காரியங்களுக்குள்ளே நீங்கள் போய் ரொம்ப வலிக்குள்ளே போய் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, உங்கள் இருதயத்தை நீங்கள் கொடுக்குறீங்களான்னு சொல்லி. இப்போ கேட்குறாரு பாருங்கள், என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை கொஞ்சம் எனக்கு தருவியான்னு சொல்லி. எத்தனை பேர் கொடுப்பீங்க? இப்போ கொடுக்குறோன்னு சொல்கிறவங்களாம் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆமேன்னு சொன்னீங்கன்னா மேலே இருக்கிறவர் கண்டிப்பாக உங்கள் இருதயத்தை ரொம்ப அழகாக பார்த்துக்குவார். சரிங்களா? அதே போல் இன்னொரு விஷயமா ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய கண்கள் அவருடைய வழிகளை மாற்ற நோக்குவதாக. ஆமென். மனிதனோட வழி எப்பயுமே பாடு கொண்டு வரும். மனிதனோட வழி எப்பயுமே அநேக பிரச்சனைகளை கொண்டு வரும். மனிதனோட வழி மரணத்துக்கு ஏதுவாக இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவருடைய வழியை நோக்குவதாக. அப்போ அவர் என்ன வழியா வருது? அவர் சொன்ன போதனைகள், அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிந்து, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்க வாழ்கிறதே அவருடைய வழியை நோக்குவதுன்னு சொல்லி. ஆண்டவருடைய வழியில நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா உங்க வழியில எந்த ஒரு துரோகமும் இருக்காது. ஆண்டவர் வழியில நீங்க இருப்பீங்கன்னா உங்க வழியில எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காது. ஆண்டவர் வழியில நீங்க இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரகாசம் உள்ளதாக, ரொம்ப ரொம்ப அமைதி உள்ளதாக, ரொம்ப ரொம்ப சமாதானம் உள்ளதாக, அதே போல கோடி கோடி நன்மைகளை பெற்று நீங்க நீடோடி தீர்க்காயுசா வாழ்வீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இதெல்லாம் இல்லை. நீங்கள் உடனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இதெல்லாம் வச்சுன்னு இல்லை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப வலி, ரொம்ப வேதனைலாம் சுமந்துட்டு இருக்க அந்த இதையும் அதை மாத்திரம் கேட்குறாரு. கொடுப்பீங்களா? அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் அதை ரொம்ப பத்திரமா பார்த்து அதில் இருக்கிற வலியெல்லாம் இன்றைக்கி எடுத்து போட்டுட்டு அந்த வலியிலேருந்து அதை விடுவிச்சு ரொம்ப பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுத்து, ஒரு அமைதி கொடுத்து, ஒரு சமாதானத்தை கொடுத்து, அதை நினைக்கிறதெல்லாம் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார். சரிங்களா? உங்கள் நொந்து போன இருதயத்தை, நீங்கள் வலியோடு இருக்கிற அந்த இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. எங்கள் ஆண்டவர் ரொம்ப பார்த்துக்குவார். சரிங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதையும் மாற்ற வரல. நான் மீன் பண்ணி சொல்லிட்டுங்களா, எந்த ஜாதியும் மதத்தையும் கர்த்தர் மாற்றவே வரல. பைபிள் அது இல்லவே இல்லை. மதமும் ஜாதியும் பைபிளில் கிடையாது. ஆண்டவரும் அதை பற்றி பேசுகிறதும் கிடையாது. இன்னொன்று சொல்லிட்டுங்களா, கிறிஸ்துவன்ற மதமே கிடையாது. சரிங்களா? கிறிஸ்து மாற்றம் தான் உண்மை. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அப்போ கிறிஸ்துவ மதம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது, அது வேஸ்ட்டு. ஆனால் கிறிஸ்து எங்களுக்கு ரொம்ப உண்மை உள்ளவராக, கிறிஸ்து ரொம்ப சத்தியம் ஜீவனும் வழியுமாக இருக்கிறார். அவர் சொன்ன கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தாவே தேவன் பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். சரிங்களா? ஆண்டவர் யாரையும் இங்கே எதுலேருந்து மாற்ற வரல, ஆனால் ஒன்றில் மாற்ற வந்தார், பாவத்தில்.
இன்னொன்றில் விடுதலையாக்க வந்தார். நொந்து போன இருதயங்களெல்லாம் விடுதலையாக்க வந்தார். அனாதையாக இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் உதவி செய்ய வந்தார். ஒருவேளை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி உங்கள் இருதயத்தை அப்பாட்ட கொடுத்துருங்க. அப்பா ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவார், ரொம்ப நல்லா அதை வச்சுக்குவார். சரிங்களா? இனிமேல் உங்கள் வழி வேணாம், நீங்கள் ஆண்டவருடைய வழியில் நீங்கள் போங்க. ஆண்டவர் பெரிய பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, சர்வ வல்லவரே, போதுமான தெய்வமே, மாஸ்டர், எங்களுடைய இருதயத்தெல்லாம் நாங்கள் கொடுத்து ரொம்ப ரொம்ப வழிகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த இருதயத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் சுவாமி. இனிமேல் எங்கள் வழி இல்லை, உங்கள் வழியிலே நாங்கள் வாழ்வோம் ராஜா. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அருமையான வார்த்தைக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு என் அன்பு பிள்ளைகளே? அந்த இருதயத்தை கொடுத்துருங்க ஆண்டவர்கிட்ட. சரிங்களா? ஆண்டவர் கொடுங்க, ரொம்ப பத்திரமா வச்சு அதுக்கு அருமையான நன்மைகளை உங்களுக்கு செய்வார். ஆமேன். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருந்து உங்களுடைய வழிகளில் பெரிய பெரிய நன்மைகள் இந்த புதிய நாளில் செய்வாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை தேவன் உங்களோட கூட இருப்பாராக.